ஒரு நாள் தை மாதம் 1ஆம் தேதி என் தந்தையை சேர்வதற்கு மட்டும் அந்த வரங்காம்பட்டி செடி கட்டுக்கு மாடு பிடிக்கப்படும்னு சொல்லி என் தந்தையை சேர்வதற்கு மட்டும் அந்த வரங்காம்பட்டி செடி கட்டில் அநியாயமாக மாடு ஓட்டி சின்ன வயசா இருக்கும் பொழுது எங்க அப்பா மாடுபட்டு செத்து போயிட்டேன். என் தாய் செம்பாங்கி என்னை வளர்ப்பதற்காக ஒரு கோடாருடைய பண்ணைக்கு இருந்து 1000 பசுமாடு வச்சு வட்டி சோழக்கு நாளாக்கி வர்றான். அப்படியா? அப்ப படுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியலையே. எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும் பொழுதே மாடுபட்டி செத்து போயிட்டாரா? அவன் செத்தது எனக்கு பெருசா தெரியல. சின்ன வயசா இருக்கும் பொழுதே காலக்கூட்ட கழுத கட்ட கவுதாரி கட்ட கழுத கட்ட என் சக்கம்பட்டிக்கு நீர்களுக்கு வெள்ளமலக்கார ஒரு இடம். உங்க ஊருக்கு எனக்கு என்ன விளையாட இருக்கு? என்ன காரியா? வெள்ளமலக்கார ஒரு இடம். அந்த வெள்ளமலக்காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையானா இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு செல்வது வழக்கம். தம்பி வெள்ளச்சாமி வாரத்துல எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்கா? அது தெரியாம வாரத்துல சுட்ட மாட்டேன். வாரத்துல 7 நாள் இருக்குது. போடுறா எல்லாம் போறியா? சரி சரி. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் இருக்கா? ஆமா. இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன் போற அண்ணே? மத்த நாள்ல போனா என்ன ஏத்துக்காதா? சொட்ட மண்டை சொல்லு சூத்து ஊத்தி எலி சொற்றோட போறதுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா எலி என்றைக்கு சொற்றோட போயிருக்குது? பார்த்ததே இல்ல. எலிக்கு மேலே எப்படியா இருக்கும்? சொற்றுக்கு துணி எப்படியா இருக்கும்? அது மாதிரிதான் சொட்ட மண்டை. அதான் சூத்து ஊத்தி எலி சொற்றோட போறதுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதா? ஏன் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளச்சாமி இந்த வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு போறது தெரியுமா? எந்த வெள்ளமலை காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போகணும்? அந்த வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாளி வெள்ளாடு ஓட்டுறது வழக்கம். அண்ணே எத்தனையோ காடு இருக்குது, எத்தனையோ மலை இருக்குது, அதையெல்லாம் விட்டு போட்டு எதுக்கு அந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டு வரணும்? இருந்தது எங்களையா சிக்கணும். சரி ஆமா. இந்த வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு பொம்பளை பிள்ளையுமே எழுதத்தை பார்க்க கூடாதுன்னு மன கட்டுப்பாட்டோட வாழ்றேன். ஒருத்தன் மட்டும்தான் உத்தம புத்திரனா நீதான். சத்தியமா சொல்றீங்க? ஆமா ஆமா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்தது கிடையாது. ஆனா நினைச்சு உங்க அப்பா மேல பெருமைப்பட முடியாது. உண்மையாலுமே ஐயா நல்லா வரணுமையா? எந்த ஒரு பொம்பளை பிள்ளை இன்னும் கூட பேசுறீங்க கலியுகத்துல இப்படி ஒரு பிள்ளையா உடைய மெச்சுக்கணும். அப்படிப்பட்ட தங்கமான பிள்ளை நான். ஆமா ஆமா. அப்படிப்பட்ட பிள்ளை நான். சும்மா சொன்னாங்க அந்த சண்டாளி அந்த வெள்ளமலை காட்டுல பார்த்த உடனே எம்பட்ட ஒரு அழகையா. சரி. பிரம்மன் படைத்த படப்பழகி இப்படிப்பட்ட ஒரு அழகா பேரழகு. அப்பா உனக்கு அப்படியே பெரிய அழகையா. சரி. அப்படிப்பட்ட அழகு எந்த ஒரு பொம்பளை பிள்ளை இடத்தை பார்க்காத முத சண்டாளி அந்த வெள்ளமலை காட்டுல பார்த்த உடனே மனசை விட்டு அப்படி கொடுத்துட்டேன். வாழ்ந்தா அவ கூட தான் வரணும், இல்லாட்டி நீ செத்து போயிரு. ஒண்ணும் இல்லைங்க, இல்லாட்டி செத்து நம்ம பண்ணு. அதானே அவளை நான் மனசார விரும்புறேன். சரி. நான் மட்டும் மனசார விரும்பினா போதுமா? அப்ப நம்மள மனசார விரும்பணும். விரும்பணும்னா அவ யாரு தெரியுமா? யாரியா? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த 7 இளையகனியாக பிறந்த மலைச்சாமி மலையாத்தா இங்கெடுத்த வெள்ளையம்மா என்பது அந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாட்டு விட்டு வந்திருந்தேன். அப்படியா? நான் மனசார விரும்புறேன். சரி. அவளை மனசார விரும்ப வைக்கணும். மனசார விரும்ப வைக்கணும்னா நம்ம மனசார விரும்புறத போய் சொல்லணும்னா மனசுக்குள்ள ஒரு தயக்கம். என்னன்னு? மனசுக்குள்ள ஒரு பயம். என்ன? ஆம்பளை பொருட்டாலே பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுறதா கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அதுல உனக்கு ரொம்ப தயக்கம்? எனக்கு ரொம்பவே இருக்குங்கய்யா. என்ன முதல்ல பொம்பளை பிள்ளைய பாக்குறோம்ல, வெளியிலே தெரியாது, வெளி உலகமே தெரியாது. அதனால மனசை தைரியப்படுத்திக்கிறதுக்காக அப்ப தயம் எங்க அப்பா பத்தி வந்துச்சு. பஞ்சர் ஓட்டுற நினைப்பு வந்திருக்காங்க. அந்த அப்பா இல்லாத சொட்ட மண்டேன் கதைக்கு எங்க அப்பா பத்தி வந்துச்சு. சரி. என்னன்னு கேட்பீங்க? பொழுது விழுந்தா இல்ல எங்க போவாங்க? எங்க போவோம்? டீ கடைக்கு தான் போவோம். ஆனா எங்க அப்பா எங்க போவோம் தெரியும்? எங்க போனாரு? எங்கடா கஞ்சா வைக்கிறாங்க, சரி, எங்கடா கள்ளச்சாரா வைக்கிறாங்கன்னு எப்போதுமே போதையில இருக்கக்கூடிய எங்க அப்பா. எங்க அப்பா ஒரு குடிகார பையன். அவனுக்கு பிறந்த புள்ள நான் எப்படியா இருக்கணும்? அப்ப 10 பாட்டில் பார்த்தா 25 பாட்டிலுக்கு மேல அடிக்கலாம். அப்ப 8 அடி வந்தானா நீ 16 அடி பாயுவே. பிள்ளை 16 அடி பாயுன்னு சொல்லுவா. அதெல்லாம் அந்த காலம். ஆனா உண்மையாலுமே நான் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் 145. இன்ன வரைக்கும் குடியார செத்த இளவுக்கு கூட போனதில்லை.
என்னைக்கு நீ போயிருக்கிற? குடியார பக்கத்துல நின்று கூட பேசுறேன் கிடையாது. ஆமா ஆமா. அப்படிப்பட்ட தங்கமான பிள்ளை என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? பெருமருந்த கருவ காட்டுறவர்கள் போய் சரி கஞ்சா வைக்கும் கள்ள சாராத்தை கலந்து கொடுத்த போட்டு அப்படியா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் என் வெள்ளையம்மால பார்த்து சரி அடிய சண்டாளி சண்டாளி வாழ்ந்தாலும் கூட செத்தாலும் கூட நீ சாப்பிட சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொல்ல தெரியுமா? பாத்தியா என்ன சொல்ல தெரியுமா ஐயா? என்னது? அட போடா குடியார பையல. தம்பி எங்கிட்ட சொன்ன? நீ சொல்லலையா? வடக்க மழை பெய்யுதா? தெற்க மழை பெய்யுதா? சரி சரி. உன்னைய சொல்லல சொல்ல மாட்டேன். அட சூத்து ஏன் வெள்ளையம்மா என்னை பார்த்த குடியார பையன் கேட்கிறாங்க. கேட்டுச்சா? என்னைய பாருங்க. என் பால்வடிகிற முகத்தை பாருங்க. என்னைய பார்த்தா யாராச்சும் குடியார பையன் சொல்லுவாங்களா ஐயா? அப்படியா சொல்லுவாங்களா? நாளைக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்துறேன்டா. என்ன இந்த ஊர்ல அப்படியே டென்சிட்டிக்கு அதிகம்ல ஆல்கஹால் டென்சிட்டிக்கு அதிகம்ல சரி அதை வாங்கிட்டு வந்துறேன்டா. அப்படிப்பட்ட என்னைக்கு ஏன் வெள்ளையம்மா குடியார பையன் கேட்டுட்டா. அப்படியா? அதுக்கு நான் என்ன தெரியுமா? என்ன பண்ண? அடிய சண்டாளி எந்த ஒரு பொம்பளை பிள்ளைகள் எடுத்து பார்க்காத நானும் சரி முத இந்த வெள்ளமலை கட்டவுடைய பார்த்தவுடைய மனசோட பண்ணி பறிகொடுத்துட்டேன். அப்படியா? உன்னைய மனசார விரும்புறேன். சரி உன்னைய மனசார விரும்புறதே எப்படி ஒருத்த வந்து சொல்றேன்னு தெரியல. சரி அதனாலதான் குடிச்சத தவிர மத்தபடி நான் குடியாளி சண்டாளி அப்படின்னா என் மனசை புரிஞ்சு ஏத்துக்கிட்டேன்னு சொன்னேன். சொன்னியா? அதுக்கு அவ என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொன்னா? எங்க அண்ணன் எனக்கு 7 வட்ட வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்பா மெத்த பணக்காரங்க. அவன் சொத்தை குறைக்க நம்ம இங்க நுழைஞ்சிட்ட. அதனால சரி என் வெள்ளைய மண்ண சொல்ல தெரியுமா? என்ன சொன்னா? 7 வட்ட வீடு கட்டி வச்சிருக்காங்க. அப்படியா? அதையெல்லாம் வெட்ட போட்டு இந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டம் நடக்கிற தலையெழுத்தாடா அட உன்னைய பாக்குறதுக்கு தான் அந்த வெள்ளமலை காட்டுக்கு வந்தேன்னு சொன்னான். உன்னைய பார்த்து நாடு கட்டி செத்து போயிருப்பாங்க. உன்னைய பாக்குறது என்னைய பாக்குறவங்க சொன்னா நாளடைவில் இருமனதும் முறமதாகிவிட்டது. சரி எங்களுக்கு காதல் வந்துருச்சு. காதல்னா என்ன? காதல் என்னவா? என்னையா? தூக்கு போட்டு சாவு. அப்படி செத்துருக்கிறேன். இத உறுதி செஞ்சுக்கணுமா இல்லையா? சரி சரி. என்ன ஆமா பொம்பளை பத்தி பின்பத்தி நமக்கு தானே தெரியும். இப்பதானே இன்னைக்கு நீதான் முக்கியம் பாருங்க. நாளைக்கு நமக்கு ஆயியப்ப முக்கியம் இல்லை. டாட்டா காட்டிட்டு போயிட மாட்டேன் நிச்சயம் இருக்குது. அதனால சரி இத உறுதி செஞ்சுக்கிறதுக்காக அவளை தரத்துல வந்துட்டு போனேன். எங்க எடுத்துட்டு போன தெரியுமா? தம்பி மதுரை மீனாட்சி அம்மை ஆலயத்துக்கு எடுத்துட்டு போய் முடிய பிடிச்சதை எடுத்துட்டு போவாங்க. அப்புறம் கைய பிடிச்சதை எடுத்துட்டு போனேன். மதுரை மீனாட்சி அம்மை ஆலயத்துக்கு எடுத்துட்டு போய் அடிய சண்டாளி வாழ்ந்தால் ஏன் கூட செத்தால் ஏன் கூட இந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாத்திய வச்சு ஆனா பைப்பல அந்த அம்மனை நிக்க முடியாம நின்னுட்டு அந்த அம்மனை போய் சாட்சி வச்சிருக்கீங்க. சாட்சி வச்சிருந்த போது விளக்காத மேல சாத்திய வச்சு சரி எனக்கு சத்தியம் உனக்கு சண்டால்னு கேட்டேன். என் வெள்ளையம்மால சத்தியம் பண்ணி கொடுத்தா. சரி என்னைக்கு வாழ்ந்தாள் என் கூட செத்தாள் என் கூட சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் அப்படியா? அன்னையில இருந்து சரி இன்ன வரைக்கும் என் வெள்ளையம்மால பார்த்து 15 வருஷம் ஆச்சு. சரி ஆச்சா? என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவளை பாத்திர மாட்டேனா? அவ கூட ஆசையா ஒரு வார்த்தை பேசுற மாட்டேன். நான் ஆசையோடும் அவளோடும் கத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படியா? அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம் கேட்டீங்க? எப்படி? வெள்ளையம்மாளின் சொந்த ஊரான அருப்பு கொட்ட திருப்பத்தூர்ல முத்தாளம்மன் சாத்திர திருவிழா நடைபெற இருக்கிறது. அந்த சாத்திர திருவிழாவில் இந்த வெள்ளச்சாமல ஒயிலாட்ட போட்டியும் சிலம்பாட்ட போட்டி நடைபெற இருக்கிறது. அப்படியா? அதை பாக்குறதுக்காண்டி வெள்ளையம்மா ஏதாச்சும் ஒரு மூலையில ஏதாச்சும் இடத்துல உட்கார்ந்து இந்த வெள்ளச்சாமிய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்பிக்கையோடு. ஏன் சக்கமட்டி சேவை வட்டி அந்த அருப்பு கொட்ட திருப்பத்தூர் போறேன். போறியா? போ. ஆமா அருப்பு கொட்ட திருப்பத்தூர் போகணும்னா சும்மா போக முடியுமா? போக முடியுமா? என்ன சின்ன வயசா இருக்கும் பொழுது என் வெள்ளையம்மாளுக்கு தேவையான பொன்பொருளை பூரா வாங்கி கொடுத்து அழகு வார்த்த வேணும். அப்படியா? அவளை பார்க்க போகும்பொழுது சரி தேவையான பொன்பொருளை வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போகணும்னா நம்ம கையில என்னைக்கியா காசு இருக்குது? என்னைக்கியா இருந்திருக்குது? கை நிறைய சம்பளம் வாங்கும். வீட்டுக்கு போகையில 12 மணிக்கு உள்ள அங்கனைக்கு அங்கன 210 ரூபாய் படி கட்டணும். இந்த பொய்யப்பட்டியில இருக்குது பூக்கொடைக்கிட்ட ஒண்ணு இருக்குது பத்தியா? அன்னைக்கு கப்பு தண்ணியோட 210 ரூபாய் படி கட்டணும். ஆமா சார். 12 மணிக்கு மேல அடுத்து வச்சுக்க 145 ரூபாய் கட்டணும். அடுத்தது அங்கே அப்படி வாங்குற காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு காதரப்படி விளக்கு ரோடு வீட்டுக்கு போகணும்னா பேக்கரிக்கு முன்னாடி எங்க ஆத்தா விளக்க வாத்த தூக்கி நிக்கிறாங்க. கூட்டிட்டு மேல உட்கார வைக்கிறது. அதனால நம்ம கையில என்னைக்கியா காசு இருக்குது? ஆமா சார். வீட்டுல பெத்த ஆத்தான்னு ஒரு எதுக்கு இருக்குதா?
அவ அடுக்க பையில காசு எங்க ஒழிச்சு வச்சிருப்பா. நல்லபடியா தாண்டா. சுருக்கு பையில காசு எங்க திருத்து வச்சிருப்பா நமக்கு தானே தெரியும். அப்படியா? அது எல்லாம் தேடுத்துக்கிட்டு சரி என் வெள்ளையம்மாளுக்கு தேவையான பொன்பொருளை பூரா வாங்கிக்கிட்டு இப்ப இந்த கூட்டத்துல சரி என் வெள்ளையம்மா எங்க உட்கார்ந்து இருக்கிறா, அப்படியா? எங்க உட்கார்ந்து இந்த வெள்ளச்சாமிய பாத்துக்கிட்டு இருக்காங்கிறது இப்ப பார்க்கணும். எங்க வீரப்பூர் படுகால கடை மாதிரி பாதி ஆயிடுச்சு. அவருக்கு தேவையான பொன்பொருளா அவர்கிட்ட கொடுக்கணும். ஆமா, தயவு செய்து சாமி அழைக்கக்கூடிய நேரம், சாமி அழைக்கக்கூடிய